இந்த பெருஞ்சுவரின் நீளம் முழுவதும் படையினருக்கிடையே தகவல் தொடர்புகளும், தேவையான போது கூடுதல் படைகளை அழைப்பதற்கான வசதிகளும், எதிரிகளின் நகர்வுகளை குறித்தும் படைகளை எச்சரிக்க வேண்டியதும் முக்கியமான தேவைகள், மலைமுகடுகளிலும் சுவர் பகுதிகளிலும் உயரமான பகுதிகளிலும் காவல் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த பெருஞ்சுவரின் கட்டடத்திற்கான கட்டுமான பொருட்கள் செங்கற்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்னர் பெருஞ்சுவர் மண், கற்கள், மரம் ஆகியவற்றை பயன்படுத்தியே கட்டப்பட்டிருந்தது. மிங் வம்ச காலத்தில் சுவரின் பல இடங்களில் செங்கற்களும் ஓடுகளும் சுண்ணாம்பு பெருமளவில் பயன்படுத்தப்பட்டன. ஒரு செங்கற்களின் அளவு கற்கள் மண்ணை பயன்படுத்தி செய்வதிலும் கட்டுமான வேலையை பார்க்க வேகமாக செய்ய உதவியதுடன் செங்கற்கள் கூடுதலான சுமையை தாங்கக்கூடியதாகவும் இருந்ததுடன் மண் சுவர்களை விட கூடிய காலம் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருந்தது. கற்கள் அவற்றின் நிறை காரணமாக சுவரை உறுதியாக வைத்திருக்க கூடியது என்றாலும் அவற்றை பயன்படுத்துவது மிகவும் கடினமானது. நீல சதுர குற்றிகளாக வெட்டப்பட்ட கற்கள் அஸ்திவாரம் மற்றும் வாயில் பகுதி போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது.